ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. த ஹிந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 3/11/2016 முதல் 9/11/2016 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்தில் வலுப்பெற்று இருக்கிறார். இதனால் உங்கள் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும், காரியத்தில் வெற்றி கிடைக்கும். போட்டி பந்தயங்களிலும் விளையாட்டு வினோதங்களிலும் வெற்றிக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். எதிர்ப்புகள் அகலும். நிலம், மனை, வீடு, வாகனம் போன்ற சொத்துக்கள் சேரவும் அவற்றால் ஆதாயம் பெறவும் சந்தர்ப்பம் கூடி வரும். செய்து வரும் தொழிலில் சீரான வளர்ச்சியை காணலாம். ஆன்மீக மார்க்கத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் தெளிவான பாதையை காண்பார்கள். 8இல் சனி இருப்பதால் சனிக்கு பிரீதி பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வருவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கிறார். சுக்கிரனும் பார்ப்பதால் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். நல்லவர்கள் உங்களுக்கு உற்ற துணையாக விளங்குவார்கள். தொலைதூர பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் நலம் புரிய முன்வருவார்கள். ஆன்மீக பணிகள் எளிதில் நிறைவேறும். சாதுக்கள், மகான்கள் ஆகியோரது தரிசனம் கிடைக்கும். 4ஆம் தேதி முதல் புதன் 7ஆம் இடம் மாறுவது சிறப்பாகாது. சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் என்றாலும் சமாளித்து வருவீர்கள். 8ஆம் தேதி முதல் சுக்கிரன் 8ஆம் இடம் மாறுவதால் முக்கியமான ஓரிரு எண்ணங்கள் நிறைவேறும். எதிர்பாராத பொருட்சேர்க்கைக்கு இடம் உண்டு. 7இல் உள்ள சனிக்கும் 4இல் உலவும் ராகுவுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் 5இல் உலவுகிறார். 4ஆம் தேதி முதல் அவர் 6ஆம் இடம் மாறி சனியுடன் கூடுவதால் உழைப்புக்கு உரிய பயனை நிச்சயமாக பெறுவீர்கள். வெளியூர், வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்ப்புகள் இருக்கும் என்றாலும் அவை கட்டுக்குள் அடங்கியிருக்கும். தொழிலாளர்களது கோரிக்கைகள் சில இப்பொழுது நிறைவேறும். 5இல் சூரியனும் 9இல் கேதுவும் இருப்பதால் தந்தையால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். பக்குவமாக சமாளிப்பது நல்லது. சூரியனுக்கும் கேதுவுக்கும் அர்ச்சனை, ஆராதனைகள் செய்து வழிபடுவது சிறப்பாகும். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு புதனும் சுக்கிரனும் அனுகூலமாக உலவுகிறார்கள். நெருங்கிய நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு உதவி புரிய முன்வருவார்கள். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். வியாபாரிகளுக்கு லாபம் அதிகமாகும். தரகர்கள் கமிஷன் தொகை அதிகமாக கிடைக்கப் பெறுவார்கள். எழுத்தாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். வார பின்பகுதியில் சிறு சங்கடம் ஏற்படும். புதியவர்களை நம்பி ஏமாறாமல் இருப்பது நல்லது. பயணத்தின் போது எச்சரிக்கை தேவை. நல்லவர்களின் நட்பை வலுப்படுத்தி கொண்டு நல்லவர் அல்லாதவர்களை விட்டு விலகுவது அவசியமாகும். ராகு, கேது, குரு ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் 3ஆம் இடத்தில் இருப்பதும் 4இல் சுக்கிரனும் 6இல் செவ்வாயும் உலவுவதும் சிறப்பாகும். இதனால் உங்கள் எண்ணங்கள் எளிதில் நிறைவேற சந்தர்ப்பம் கூடி வரும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் ஓரளவுக்கு உதவி புரிவார்கள். மனத்தில் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். எடுத்த காரியங்களில் எப்பாடுபட்டாவது வெற்றி பெறுவீர்கள். நிலபுலங்கள் ஓரளவுக்கு லாபம் தரும். 4ஆம் தேதி முதல் புதன் 4ஆம் இடம் மாறுவதால் வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். 8ஆம் தேதி முதல் சுக்கிரன் 5ஆம் இடம் மாறுவதால் ஓரிரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். குருபலம் இருப்பதால் பொருளாதார நிலை
சீராகவே இருந்து வரும். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நிகழும். மனத்தில் உற்சாகம் மேலோங்கும். ராகு கேது ஆகியோருக்கு பிரீதி செய்வதுடன் சனி பிரீதி செய்வதும் அவசியமாகும். கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் 2ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பாகும். சுக்கிரன், சனி, கேது ஆகியோரது சஞ்சாரமும் அனுகூலமாக இருப்பதால் நல்ல தகவல் வந்து சேரும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் அனுகூலம் உண்டாகும். மக்கள் நலம் கவனிப்பின் பேரில் சீராக இருந்து வரும். ஆன்மீக, அறநிலைய, ஜோதிட பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்கள் தங்கள் நிலைமையில் வளர்ச்சி காண்பார்கள். அலைச்சல் அதிகரிக்கும் என்றாலும் அதற்கான பயன் கிடைத்து வரும். ராகு 12இல் இருப்பதால் துர்க்கையை தொடர்ந்து வழிபடுவது நல்லது. துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் வலுத்திருக்கிறார். ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் சிறப்பாகும். இதனால் பயணம் சார்ந்த இனங்களால் ஆதாயம் கிடைக்கும். வேற்று மொழி மத இனக்காரர்களால் அனுகூலம் உண்டாகும். முக்கியமான எண்ணங்கள் ஈடேற வழி பிறக்கும். கலைஞர்கள், மாதர்கள் ஆகியோர் தங்கள் நிலைமையில் வளர்ச்சி காண்பார்கள். பண நடமாட்டம் வார முன்பகுதியில் அதிகம் இருக்கும். வார பின்பகுதியில் மக்களால் சிறு சங்கடம் ஏற்படும். கேதுவுக்கும் குருவுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் அதிபலத்துடன் 3ஆம் இடத்தில் உலவுவது விசேடமாகும். அந்த செவ்வாயை 11ஆம் இடத்தில் உள்ள குரு பார்ப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் உங்கள் மதிப்பும் செல்வாக்கும் அதிகமாகும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். போட்டி பந்தயங்களிலும் விளையாட்டு வினோதங்களிலும் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு பரிசுகளும் பதக்கங்களும் கிடைக்கும். செய்து வரும் தொழிலில் வெற்றி காண சந்தர்ப்பம் கூடி வரும். பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருந்து வரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கும் இடம் உண்டு. ஜென்ம ராசியில் சனியும் 4ஆம் இடத்தில் கேதுவும் உலவுவதால் உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது பாதிப்பு ஏற்படும். பார்த்து கொள்வது நல்லது. சனிக்கும் கேதுவுக்கும் உரிய அர்ச்சனை ஆராதனைகளை செய்து வருவது அவசியமாகும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் உலவுகிறார்கள். சுக்கிரன் வாரம் முழுவதும் சிறப்பாக இருக்கிறார். 3இல் கேது இருப்பதும் அனுகூலமாகும். இதனால் எதிர்ப்புகளை கடந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் கூடி வரும். மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். பொருளாதார நிலை சீராக இருக்கும் என்றாலும் 12ஆம் இடத்தில் சனி இருப்பதால் எதிர்பாராத செலவுகள், இழப்புக்கள் ஆகியவை ஏற்படும். கைப்பொருளை பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்வது நல்லது. வார பின்பகுதியில் முக்கியமான காரியங்கள் ஈடேற சந்தர்ப்பம் உருவாகும். அரசு பணிகள் ஆக்கம் தரும். தந்தையால் அனுகூலம் உண்டாகும். சனிக்கு பிரீதியாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி 11இல் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது குறிப்பிடத்தக்கதாகும். 9இல் உள்ள குருவும் உங்கள் ராசியை பார்க்கிறார். இதனால் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற வழிபிறக்கும். பொருளாதார நிலையில் சிறப்பான வளர்ச்சியை காணலாம். தெய்வ பணிகள், தர்ம பணிகள் ஆகியவற்றில் ஈடுபாடு அதிகமாகும். கலைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். இரும்பு, எஃகு, எண்ணெய் வகையறாக்கள், கச்சா பொருட்கள் மூலம் லாபம் கிடைக்கும். எதிர்பாராத செலவுகளும் அவ்வப்போது ஏற்படும். சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. ஜென்ம ராசியில் செவ்வாய் இருப்பதால் எக்காரியத்திலும் நிதானமாக யோசித்து ஈடுபட்டால் உடற்காயம் ஏற்படாமல் தப்பலாம். 2இல் கேதுவும் 8இல் ராகுவும் இருப்பதால் புதியவர்களிடம் எச்சரிக்கையுடன் பழகுவது நல்லது. பேச்சிலும் உணவு பழக்கத்திலும் கட்டுப்பாடு தேவை. ராகு கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை
தொடர்ந்து செய்து வருவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி 10ஆம் இடத்தில் உலவுகிறார். இதனால் உங்கள் உழைப்புக்கும் திறமைக்கும் உரிய பயன் நிச்சயமாக கிடைத்து வரும். சோம்பலுக்கும் சோர்வுக்கும் இடம் தராமல் கடுமையாக பாடுபட்டால் பயன் அதிகம் தரலாம். 4ஆம் தேதி முதல் புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் மாறுவதால் வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். 8ஆம் தேதி முதல் சுக்கிரன் 11ஆம் இடம் மாறுவது விசேடமாகும். இதனால் கலைஞர்களுக்கும் மாதர்களுக்கும் சுபிட்சம் கூடும். முக்கியமான காரியங்கள் ஈடேற வழிபிறக்கும். புதிய பொருட்களின் சேர்க்கை நிகழும். ராகு, கேது, குரு ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு 7இல் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பாகும். புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகியோரும் அனுகூலமாக உலவுவதால் நல்லவர்களின் தொடர்பும் அதனால் நன்மையும் பிறக்கும். கலைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் உருவாகும். தெய்வ காரியங்கள் இனிது நிறைவேறும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் உருவாகும். பொருளாதார நிலையில் விசேடமான அபிவிருத்தியை காணலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களால் ஆதாயம் கிடைத்து வரும். 8இல் சூரியன் இருப்பதால் தந்தை நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. உஷ்ணாதிக்கத்தை குறைத்து கொள்வது அவசியமாகும். சூரியனுக்கு பிரீதியாக ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது நல்லது. ஆதித்தனுக்கு அர்ச்சனை செய்வதும் சிறப்பாகும். மொத்தத்தில் இந்த வாரம் சிம்மம், கன்னி ஆகிய ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான வாரமாக அமையும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள கிரக பிரீதி பரிகாரங்களை முறைப்படி செய்வதன் மூலம் சங்கடங்களை குறைத்து கொள்ள முடியும். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.